வணக்கம் என் அன்பு உறவுகளே. வில்லிவாக்கம் சென்னையில் கடந்த 10 வருஷமாக மனிதம் மதிப்போன்ற அறக்கட்டளையை நான் நடத்திட்டு வரேன். இந்த அறக்கட்டளை மூலயமா சாலையோரங்களில் வசிக்கிற பல நூறு மக்களுக்கு தினமும் நம்ம உணவு கொடுத்துட்டு வரோம். இந்த உணவை எப்படி சமைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மரச்செக்கு கடலெண்ணெயை வாங்கி நம்ம மசாலாக்கள்லாம் வாங்கி வீட்டிலேயே அரைச்சி அதன் மூலயமா நம்ம கைகளால் சமைச்சு அதை உள்ள ஒரு வாழை இலை வச்சு பார்சல் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த மக்களுக்கு சேர்த்துட்ருக்கோம். இந்த காணொலியில் பார்க்குற மாதிரி கடந்த 10 வருஷமாகவும் நம்ம இதே மாதிரி தான் கொண்டு போய் கொடுத்துட்டு எந்தெந்த மக்களுக்கு கொடுக்குறோம், யாருக்கெல்லாம் கொடுக்குறோன்றத காட்டுறோம். இது கொடையாளர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நம்ம பணம் சரியான இடத்துல போய் சேருது, இவங்க அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். இன்னொன்று எதுக்காக இந்த வீடியோக்கள் எடுக்கிறோன்னா, காணாமல் போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது ஒரு சிலர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வகையில் நம்ம காணாமல் போனவங்க லிஸ்ட்டையும் இதில் இருக்காங்களான்னு பார்க்குறதுக்காகவும் காட்டுறோம். இந்த மக்கள் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு துரத்தப்பட்டவங்க, மகளால் இடம் இல்லாமல் இந்த மாதிரி துரத்தப்பட்டவங்க, சில பேர் மனக்கசப்பால் அவங்களே வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க, வேலை தேடி பொழைச்சிட்ருக்கிறவங்க, சிலருக்கு வேலை கிடைக்கும், சிலர் நிறைய பேர் இதில் தொழுநோயாளிகளாக இருக்காங்க. இவங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கறது கிடையாது. கிடைக்கிற வேலையை இந்த கல்யாண மண்டபங்களில் இலை எடுக்கிற வேலை, மற்ற உதவியாளர்கள் வேலை செய்கிறதுக்கெல்லாம் இவங்க ஒரு சிலர் மட்டும்தான் போகிறாங்க. கொஞ்சம் எழுந்து நடக்கக்கூடியவங்க, கை கால் நல்லா இருக்கக்கூடியவங்க போகிறாங்க. ஆனால் அவங்க தங்குறதுக்கு வீடோ இல்லை வீட்டுக்கு போகிற எண்ணமோ இல்லை. ஏன்னா அங்கே நிறைய முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே பாதி பேர் இதில் பிளாட்ஃபார்ம்லேயே தங்கிடுறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே உணவு கொடுக்கறதில்ல. அதில் யார் மிகவும் பசியில் வாடி இருக்காங்க, யாருக்கு அன்றாடம் உணவு கிடைக்கல, இவங்க சம்பாதிக்கிறாங்களா இல்லையான்றதை அலசி ஆராய்ச்சிட்டு தான் கொடுக்குறோம். பசின்னு வந்துட்டால் எல்லாருக்கும் உணவு கொடுக்க வேண்டியது மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தரோட கடமை தான். ஆனாலும் அவங்களால தேடி போய் அந்த பசியை ஆற்றிக்க முடியுன்ற மக்களுக்கு நம்ம கொஞ்சம் வடிகட்டி தான் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற உதவிகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. அதனால் அதை வச்சு யாருக்கு உணவு சரியாக போய் சேரலையோ அவங்களுக்கு இது கரெக்டான போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தினமும் போய் கொடுத்துட்ருக்கோம். இதற்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ₹1 கூட நீங்கள் கொடுக்கலாம். அது இல்லாத மக்களை போய் சேரும். என்னை நம்பி உதவி பண்ணுற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.